ஹலோ கண்மணிஸ், இன்றைக்கி நம்ம பரோட்டாக்கு தேவையான சிக்கன் சால்னா தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எலை பரோட்டா ரெசிபி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் சோம்புன்னு சொல்லுவோம், அது போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கசகசா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட சால்னா. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட இன்னும் ஒரு 3 பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை ஸ்மெல்க்காக போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக நான் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மசிஞ்சோடனே சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு ரொம்ப ஸ்லைட்டாக தண்ணி விட்டு இதை ஒரு வதக்கிக்கோங்க. இதை ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம புதினாவும் கொத்தமல்லி இலையும் போட போகிறோம். புதினா போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒயிட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்னா எவ்வளோ திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமான்னு பார்த்து அந்த அளவுக்கு ஏற்ப தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுருக்கேன். இதெல்லாம் கொதிக்கணும். லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எனக்கு திக்காக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். திரும்பி க்ளோஸ் பண்ணி இது ஒரு 10 to 12 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மேலே நல்லா ஆயில் வந்திருக்கிறது தெரியும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி.